நான் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். ஆனாலுமே என் ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி சன்ஸ்கிரீன பத்தி நெறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அத தான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோலயுமே கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. SPF 30 யூஸ் பண்ணலாமா? இல்லது SPF 50 யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிலவங்க வந்து SPFனா என்னன்னே தெரியாமலே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. SPFனா என்னன்னா சன் புரொடெக்ஷன் ஃபேக்டர். இதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க SPF. சிலவங்களுக்கு வந்து SPF 30 யூஸ் பண்ணலாம். சிலவங்களுக்கு வந்து SPF 50 யூஸ் பண்ணுவாங்க. அது எதனால அப்படின்னா SPF 30 அப்படின்னா அதோட ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து 97% கிட்ட இருக்குங்க. அதாவது UV ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து 97% கிட்ட வரும். இதே இது SPF 50+ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 98% கிட்ட வந்து அதோட ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ UV ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம மெயினாகவே வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஏஜ்னிங் லுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது அதிகப்படியான சூரிய ஒளி நம்ம மேலே படும்போதே ரொம்ப அது பட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப வயசான தோற்றம் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்னுமே வந்து ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணுறோம். மேலும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஜெல் பேஸ்டான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து சன்ஸ்க்ரீனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி SPF வச்சு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு அதுக்கான ஆன்சருங்க. டல் ஸ்கின் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணலாமா? நான் ஆல்ரெடியே வந்து ரொம்ப டார்க்காக தான் இருப்பேன், எனக்கு வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னும் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரே க்ரீமு. ஸோ அதனால எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சன்ஸ்கிரீனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது, நான் நிறைய போட்டுருவேன் அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக வந்து ஒரு 2 ஃபிங்கர் எடுத்து அதில் வந்து க்ரீம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கையில் காலில் நம்ம வெளியில் படக்கூடிய இடம், வெயில் நல்லா படக்கூடிய இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகிறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. SPF 50 வைக்கிற சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன், அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வேர்க்கும், ஆயில் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இதனால ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ரீஅப்ளை பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சன்ஸ்க்ரீன் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சன்ஸ்க்ரீன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதோட ஆன்சரும் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து லிங்க்குன்னு கேளுங்க, நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோம். எங்கள் வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.